ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சம்மர் லீவ் விடுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. பாப்பாவோட வாயை பாருங்கள், ஒரு பல்லு மட்டும் லைட்டாக மேலே தூக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து உள்ள ஒரு பல்லு புதுசாக வளர்ந்துட்டுருக்கு. மேலே இருக்க பல்லு அப்படியே கீழே விழுகாமல் அது அப்படியே மேலே அப்படியே தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. பாப்பாவோட வாயை கூட ஃபுல்லாக வந்து இப்படி வாயை மூட முடியல. அப்படி வாயை ஃபுல்லாக மூடினாலும் ஒரு கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்லு தெரியுது. ஒரு வாரமாகவே இப்படி தான் இருக்குது, எதுவுமே சாப்பிட முடியல. இதுவே நான் வந்து சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்லு ஆடுனுச்சுன்னா அதை எப்போ ஆட்டி எடுக்கிறோமோ அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும். அந்த மாதிரி தான் நானாக இருந்திருக்கேன். ஆனால் பாப்பா வந்து அந்த பல்லை டச் பண்ணுறது கூட இல்லை. அதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க பல்லை எடுத்துட்டாங்க. பல்லை பிடுங்கிட்டு வந்தாச்சு. கீழே விழுகிற பல்லுக்கு ₹200 செலவு பண்ணிவிட்டு 1/2 ஹவரில் வந்து ஐஸ்கிரீம் இல்லைன்னா ஜூஸ் வாங்கி கொடுக்க சொன்னாங்க. கூலிங்காக வாங்கி தர சொன்னாங்க. அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் போயிட்டு சாப்பிட்டுட்டு நாங்களும் அப்படியே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு சூப்பராக வந்துட்டோம். என்ன பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க? ஐஸ்கிரீமா? நல்லா இருக்கா?